இதுக்கு வந்து பார்க்க வேண்டி இதுக்கு வந்து 2 கண்ணுமே இதாயிடுச்சு. இதோ அது அம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ வந்து திருச்சியிலேருந்து ஒரு சகோதரி வந்து நேற்று நைட்டு கால் பண்ணி இந்தமாரி ஒரு அனாதையாக 2 குட்டிவை வந்து கண்ணில் வந்து புண்ணு வந்து இப்படி கிடக்கு. 2 கண்ணும் இந்த பிள்ளைக்கு போயிட்டு, இந்த பிள்ளைக்கு ஒரு கண்ணு தான். அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் அந்த ஆஸ்பத்திரி கூட்டி போகிறேன். இதில் இந்த பிள்ளைக்கு வந்து 2-3 புழு எடுத்துருக்குறாங்க கண்ணில். அதனால் நம்ம இப்போ என்ன செய்யணுன்னாக்கா, ஏம்மா என்ன செய்யணும், ஆஸ்பத்திரி போகணும். இன்னைக்கு போய் இன்னும் ட்ரீட்மெண்ட்டை பார்த்து இன்னும் எதுவும் மிஸ்டேக் இருக்கா, கண்ணில் பார்வை இருக்குமா இல்லையா, 2 கண்ணுலையும் பிரச்சனைங்கிறப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்தாகணும். அதனால் இப்போ தூக்கிட்டு போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு. இந்த கண்ணில் வந்து புழு வெளியில் வருது, ஆனால் எடுக்க விட மாட்டேங்குது. இந்த கண்ணில் ஒரு புழு வருது, அது இறந்துருச்சு மறந்து போடவும், ஆனால் எடுக்க முடியல. அங்கே போனால் தான் நம்ம எடுக்க முடியும். பச்சை புல்லை எப்படி நம்ம இந்த உலகத்தில் என்னதான் இதுங்க பாவம் செஞ்சிச்சோ தெரியலம்மா. அடிக்கடி ஒரு உட்காந்தா கூட அது உங்களுக்கு புழுவாக போயிடுதுமா. கொசுவு இதெல்லாம் உட்காந்து இப்படி ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே போய் அது உட்காருதுன்னு வச்சுங்களேன், உட்காந்தோன்னா முட்டை போட்டிருக்கோம். முட்டை போட்டோன்னா அது வந்து முட்டை பொறிச்சு அப்படியே புழுவாக மாதிரி உள்ளுக்குள்ளே போய் குடஞ்சி அது ஃபார்ம் ஆகிடுது. புழு ஃபார்ம் ஆகிடுது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்ன நினைக்கிறது என்ன மறக்கிறதுனே தெரியல. எங்களால் சொல்ல முடியல. இப்படியா அந்த பச்சை பாலகனுகளுக்கு 2 பொண்ணு, அவங்க கிடா குட்டியை பூரா தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. இந்த பொண்ணு குட்டியை மட்டும் தடவிக்கிட்டு அப்படியே கண்ணு தெரியாமல் வீங்கி, இதெல்லாம் ரொம்ப வீக்கம். இந்த பாருங்களேன், இந்த பிள்ளைக்கு இந்த கண்ணு, இந்த பிள்ளைக்கு 2 கண்ணும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் பார்த்தாகணும். அதனால் நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ வந்துடும். போயிட்டு வந்து என்ன தகவல்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அன்றைக்கி வயிற்றில் புழு இருந்துச்சுல, அந்த புல்லை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு புழு அதை பொழுதனைக்கு கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளவோ வயிற்றை கிழிச்செல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னுட்டு சொல்லிட்டாங்க டாக்டர். அது இறந்துட்டா. அதில் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குமா, ரொம்ப வருத்தம் அது. அதெல்லாம் சரி ஓகே. ஒரே சுமல் வந்துருச்சுமா, ஒரே வாடை, கப்புன்னு மூஞ்சில் அடிச்சிச்சு. அவள் இறந்துட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனோட கூட இருந்த பிள்ளைங்கள பூரா நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்க அம்மாவையும் தூக்கிட்டு வந்துட்டேன் ரோட்டில் கிடந்து. ஏன்னா அந்த பிள்ளைங்க பால் குடி இல்லாமல் ரொம்ப குட்டி பிள்ளைகளாக கிடந்துச்சா, அதனால அந்த பிள்ளைகளையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இது அம்மா என்ன பண்ணுறது. இப்போ நான் ஆஸ்பத்திரி கிளம்பிட்டேன்.